ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ கேட்டபடியே செய்கிறேன். இன்னும் நீ கேட்காத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார். அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. அதனால் எதற்காகவும் மஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. நீ எப்போதும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப்பார். புது அறிவு பிறக்கும். நீ வெற்றி பெறுவாய். வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம். நீ செய்வதை நீயே விரும்பினால் உனக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல. விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்கக்கூடாது. வெற்றியை தேடி பயணிப்பவன் தோய்ந்து போகலாம். பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் ஒருபோதும் தோற்பது இல்லை. ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீ எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறாயோ என்பதில் மிக கவனமாக இரு. உனது இன்றைய எண்ணங்கள் நாளை உன் வாழ்க்கையாக மாறும். அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய். செயலை செய்வது என்றால் உலகில் உன்னை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு நீ சிறப்பாக செய்ய முயற்சி செய். இன்று நினைத்ததை இன்றே செய்துவிடு. நாளை என்று நாட்களை கடத்தி விடாதே. நாளை வேறு ஒருவன் சிறப்பாக செய்து விடுவான். முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம். கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நல்லதையே செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதில் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன். வந்த புயல் ஒரு நாள் கரையைத்தான் அடையப் போகின்றது. உன் மனதில் உள்ள நிம்மதியை தொலைத்த புயல் நிச்சயம் மறைந்து போகப் போகிறது. பலமான காற்று வீசி உன்னை தடுமாற வைத்தாலும் நீ நிமிர்ந்து நிற்பாய். உன்னை எதிர்த்து வரும் கர்மா, மாயை என்ற அம்புகளையும் அதனை ஏவும் விதி என மூன்றையும் நீ நிச்சயம் வென்று ஜெயிப்பாய். உன் கண்களில் கண்ணீரை நான் பார்க்கக்கூடாது. அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமேல் எல்லாம் சுகமாக்கி அருளுவேன். மனதில் உள்ள உன் கோபத்தை, வெறுப்பை வெளியில் எடு. நீ நிச்சயம் வெல்வாய். என் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன் அன்பின் ஆழம், உன் பக்தியின் தூய்மை, நம்பிக்கை,
பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, பலம், விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன். என்னை நோக்கி நீ ஓரடி எடுத்து வை. வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர பாதைகள் லட்சியங்கள் வாழ்க்கையாகாது. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார். இனிமேலாவது அனைத்தையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை. இறப்பு என்பதும் அப்படித்தான். நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே. தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். அனைத்தும் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமையை செய். வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது. சில தேடல் பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, பொன், நிலம், வீடு, ஆஸ்திக்காக என நிலையில்லா பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது. அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம். ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது. குழந்தைகளுக்கான தேடல், வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல், அன்பின் மகத்துவம் தேடுதல் என இன்னும் நிறைய இருக்கிறது. இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம். இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம். இவற்றுள் அதற்கு ஏற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் உருவாகும். அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் நீ அமைத்துக்கொள். பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம், மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும். தேடலில் பெரிய தேடல், முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம். அதுதான் இறைவனின் திருவடி. இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை. உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம், பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகிறது. ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல. ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு, ஆன்மாவின் சிறப்பு, எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான். நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி, அன்பு, நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம் உன்னை உணர்த்தும். ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்பது அல்ல. அது ஆன்மாவின் இயல்புகள். நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம். இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே. எல்லாம் அவர் செயல் வடிவமே. எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை. அது உனக்கு கிடைத்துவிட்டது. இனிமேல் அனைத்தும் சுகமே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை நீ பெறுவாய். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும்
நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன் சோதனை காலம் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனே பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டது. அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று ஒரு பொழுதும் வருந்தாதே. நான் உன் கடவுள் சாயப்பா. உன்னை வாழ வைக்காமல் ஒரு பொழுதும் விடமாட்டேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அனைத்தும் நடக்கும். அதுவரை நீ பொறுமை காத்திரு. அனைவரிடமும் நீ அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணையிருப்பேன். இது என் சத்திய வாக்கு. சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்தெடுக்க சென்றவன் செத்துப்போனதும் உண்டு. அனைத்தும் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கௌரவத்திலேயே எனக்கு நன்றாக புரிகிறது. உன் வாழ்வை நான் நிச்சயமாக மாற்றுவேன். தனித்து இருப்பதும் தனியே இருப்பதும் சாபமல்ல, அது ஒரு வரம் ஆகும். தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தருமல்லவா? நீ என்றும் நிழலாக இரு. உங்கள் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம். ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடாதீர்கள். உங்கள் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் என்மேல் கொண்டிருங்கள். இந்த அப்பாவிடம் கோபம் எதற்கு? உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் என் குழந்தைக்கு நான் கொடுப்பேன். தாய்க்குத்தானே தெரியும் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானது என்று. உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய், அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம். புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும். புரியாது. புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும். சுலபமாக பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரியாகும். உன்னை அது தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது. நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலிலிருந்து நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் பக்தியின் தூய்மை, உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. கடவுள் பக்தியுள்ளவர்களாக, நல்லவர்களாக, இரக்க சுபாவம் உள்ளவர்களாக, மனசாட்சியுடன் நடப்பவர்களாக இருப்பார்கள். அதே நேரம்
அதிக கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன? யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாய்கின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான். அலைப்பாய்கின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை மற்றும் பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும். வாழ்வில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவநம்பிக்கையாகும். எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு இது. எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும். கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம், கவலை மற்றும் சுய பரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள். இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது, நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது. சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டு விடவே தயாராக இருக்கின்றோம். பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம். இதற்கு காரணம் அவநம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் தான் இந்த நிலை. அவநம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான். எனவே சூழ்நிலைகளை எதிர்த்து நில்லுங்கள். நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி கிட்டும். அச்சம் உயிரை குடிக்கும். அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும். இதனால் நாம் ஜெயித்து விடுவோம். நான் நானாக இருக்கப் போகின்றேன் என்று உங்கள் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இதுதான் முதல் படி. எனது கடவுளான சாயி யாரை போலவும் நடித்தவரல்ல. அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர். அவர் என்னோடு இருக்கிறார். நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கின்றேன். நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல, அனுபவமாகும். அனுபவித்தது கஷ்டமல்ல, சோதனை. இதில் நான் ஜெயிப்பேன். நான் தோற்க பிறந்தவனல்ல, ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறுங்கள். இவ்வாறு நீங்கள் கூறும்போது உங்கள் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியமாகியவை உங்கள் மனதிற்குள் தோன்றுவதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும். நான் தோற்று களைத்து போக சாதாரண உடம்பல்ல, தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உங்கள் மனம் சொல்லும். இறைவனிடம் கேட்பதை குறைக்காதீர்கள். அதுபோல இறைவன் எதுவும் தரவில்லை என்றும் கூறாதீர்கள். அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல. எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சாய் ஒருவருக்கே தெரியும். அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நமக்கு தருவார். அதுவரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய். நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும். நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதுடன் இறைவன் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.